அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் நாஸ். இன்னைக்கு நாங்கள் ஹபீபியோட போகிறோம் ஒரு பியூட்டியை சந்திக்க. அந்த பியூட்டி யாருன்றது அங்கே போய் காண்பிக்கிறேன். இதோ இருக்கிறது அந்த பியூட்டி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். பாருங்க, இந்த கொளுத்தும் வெயிலுக்கு எப்படி அருமையான ஒரு இடம்னு பாருங்க. சுபஹானல்லாஹ். அந்தல்யாவினுடைய பிரதானமான ஒரு பியூட்டியாக இருக்கக்கூடிய இந்த டூடன் வாட்டர் ஃபாலை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வாட்டர் ஃபாலை ஒவ்வொரு திக்கிலிருந்து ஒவ்வொரு ஆங்கிளிலிருந்து வித்தியாசமான கோணத்தில் உங்களுக்கு தொகுத்து வழங்கலாம் என்று நினைக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பியூட்டியை தாராளமாக என்ஜாய் பண்ணி பார்த்து ரசிங்க. இந்த பியூட்டியை பார்ப்பதனால உங்களுடைய மனைவி உங்களுடன் கோபம் கொள்ள மாட்டார், மாறாக சந்தோஷப்படுவார். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜை உங்களுக்கு வழங்குவதற்காகவும் நான் முயற்சி எடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் சில வேளை ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் அது தடைப்பட்டுவிடும். சரி, வாங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக நாங்கள் இந்த பியூட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். துருக்கியின் ஒரு மிக அழகான, அதே நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சிகளின் ஒரு செழிப்பு மிக்க அடையாளமாக அன்டாலியாவின் கெபஸ் மாகாணத்தில் நிலற்றடி நீர்வீழ்ச்சியாக ஒரு இயற்கையின் அருட்கொடையாக பல்லாயிரம் வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கும் டூடன் ஆற்றினுடைய ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி தான் டூடன் வாட்டர்ஃபால் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரதானமான வாட்டர்ஃபாலை அப்பர் டூடன் வாட்டர்ஃபால் என்றும் அழைப்பார்கள். சாதாரணமாக ஒரு சிறிய நீரோற்றமாக வருகின்ற இந்த சிற்றாறு இந்த அப்பர் டூடன் வாட்டர்ஃபாலை அண்டியதும் அங்கிருக்கும் குகைகளிலிருந்து வரக்கூடிய நீர்வீழ்ச்சிகளோடு சேர்ந்து ஒரு பெரிய ஆறாக உருவெடுத்து 16 கிலோமீட்டரை தாண்டி தான் கடலில் போய் சேர்கிறது. அந்த இடத்தை லோவர் டூடன் வாட்டர்ஃபால் என்று அழைப்பார்கள். அங்கே கடலோரம் இருக்கும் மலைப்பாறைகளின் ஊடாக சீறி பாய்ந்து கடலை சேரும் அந்த அழகு காட்சியை சென்று பார்த்த அந்த சுவாரஸ்யமான பயணத்தை இன்னொரு சிறிய காணொலியாக நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியில் இப்போது நாங்கள் அப்பர் டூடன் வாட்டர்ஃபாலின் அழகை முழுமையாக பார்த்து மகிழலாம். அந்த போல்களுக்கு நடுவில் போய் குளிச்சா எப்படி இருக்கு? சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இப்படியே ஒரு கேவ் ஒன்று மாதிரி வருது. இந்த கேவ் அமேசிங். பாருங்க நண்பர்களே, இடைக்கிடை இப்படி புகை குன்றுகள். பாபா, யூ என்ஜாயிங் இட்? மாஷா அல்லாஹ். இது சும்மா ஏசி அரை மாதிரி இருக்குது, ஏசி போட்ட அரை மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு குளிராக இருக்குது. இந்த 42 டிகிரி 40 டிகிரி வெளியே வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல இப்படியான ஒரு கண் குளிரும் உள்ளம் குளிரும் உடம்பும் குளிரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்து நாங்கள் இந்த பக்கத்தால் போய் அடுத்த பக்கத்தால் வந்த இந்த சுவாரஸ்யமான பயணத்தை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் நண்பர்களே.